விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் முதற்கட்ட சோதனை ஓட்டம் பல திருப்பங்களுக்கிடையே வெற்றி பெற்றுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஃபர்ஸ்ட் டிலே அந்த காலையில் கொஞ்சம் கிளைமேட் இதுக்கு ரெடி இல்லை, அந்த ரெயின் இருந்தது. செகண்ட் டிலே தானே கம்ப்யூட்டர் ஹோல்ட் பண்ணியாச்சு, அந்த கம்ப்யூட்டர் ஹோல்ட் பண்ணி ரீச்சம் கரெக்ட் பண்ணியாச்சு. அந்த லோன் மீண்டும் 10 மணிக்கு ககன்யான் மாதிரி விண்கலம் அனுப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் 2 நிமிடங்களுக்கான கவுண்டவுன் தொடங்கியது. கவுண்டவுன் குறைந்து பிரதான ராக்கெட் விண்ணில் பாய்ந்து 11 கிலோமீட்டர் உயரத்தில் 60 வினாடிகளில் பிரதான ராக்கெட் தனியாக பிரிந்தது. அதன் பின்னர் தப்புவிப்பு ராக்கெட் மூலம் பனிக்குழு கலன் பத்திரமாக அடுத்த பாதையை நோக்கி கொண்டு செல்லப்பட்டது. 96 வினாடிகளில் 16.7 கிலோமீட்டர் உயரத்தில் தப்புவிப்பு ராக்கெட் தனியாக பிரிக்கப்பட்டது. அதன் பின்னர் பனிக்குழு கலனில் இருந்த பாராசூட் அமைப்பு பிரிந்து மனிதர்களை சுமந்து செல்லும் பனிக்குழு கலனை பத்திரமாக தரையிறக்கியது. வினாடிக்கு 8 மீட்டர் என்கின்ற அளவில் பாராசூட் வங்கக்கடலில் பனிக்குழு கலனை தரையிறக்கியது. சோதனையோடு தொடங்கிய ககன்யான் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடிவு பெற்றுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டிற்குள் இந்தியர்கள் 3 கண்டிப்பாக விண்வெளியில் பயணிப்பார்கள் என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல்.